கஜேந்திர மோட்சம். இது யானைகளின் அரசனான கஜேந்திரன் ஒரு முதலையின் பிடியிலிருந்து விடுதலை மோட்சம் பெற்ற கதையை சொல்கிறது. கதையின்படி கஜேந்திரன் என்ற பக்தி உள்ள யானை தன்னை குளிர்வித்துக் கொள்வதற்காக ஒரு அழகான ஏரிக்குள் சென்றது. அதற்கு தெரியாமல் அந்த ஏரியில் வாழ்ந்த ஒரு முதலை அதை காலை பிடித்து தண்ணீருக்குள் இழுத்து சென்றது. மிகுந்த துயரத்தில் இருந்த கஜேந்திரன் தன் இயலாமையை உணர்ந்து உதவிக்காக விஷ்ணு பகவானை அழைத்தது. கஜேந்திரன் உருக்கமான வேண்டுகோளை கேட்ட விஷ்ணு பகவான் அவரை காப்பாற்றுவதற்காக தனது வாகனமான கருடனில் வந்தார். முதலை கஜேந்திரனை தொடர்ந்து கவ்வி பிடித்திருக்க விஷ்ணுவுக்கும் முதலைக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூண்டது. இறுதியில் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை தெய்வீக சக்கரம் ஏவி முதலையின் தலையை துண்டித்தார். இவ்வாறு கஜேந்திரனை அவர் துன்பத்திலிருந்து விடுவித்தார். கஜேந்திர மோட்சத்தின் கதை மனிதனின் இக்கட்டான நிலையையும் அதிலிருந்து மீள்வதற்கு தெய்வகத்தின் தலையீடு தேவை என்பதையும் குறியீடாக உணர்த்துகிறது. கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் இடையிலான போராட்டத்தின் மூலம் வெளிப்படும் பிறப்பு இறப்பு சுழற்சிகளிலிருந்து விடுதலை தேடுவதன் முக்கியத்துவத்தையும் ஒரு உயர்வு சக்தியிடம் சரணடைவதன் அவசியத்தையும் இது விளக்குகிறது. இந்நிகழ்வு விஷ்ணு பகவானின் கருணை குணத்தையும் துன்ப காலங்களில் தனது பக்தர்களுக்கு உதவ அவர் காட்டும் விருப்பத்தையும் எடுத்துரைக்கிறது.